அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 13. இன்று உலக வர்த்தகம் ஜாப் மார்க்கெட் நிலை என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பேசியிருக்கிறோம். உங்கள் வீட்டில் ஐடி தொழில் செய்பவர்கள் அல்லது படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் இது மிக மிக உதவியான பதிவாக இருக்க வேண்டும். நண்பர்களே, இப்போ உலக வர்த்தகத்தில் என்ன நடக்குது, வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி ஜாப் மார்க்கெட் இருக்க போகுது, உலக வர்த்தகம், உலக அரசியல், இதை பற்றி கொஞ்சம் புரிதல் இருக்குமே ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது திண்ணம். இப்போது நான் முதல்ல 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட்டில் கொடுத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்பு உணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா முழுவதும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஆட்டோமேஷனை உபயோகப்படுத்தி 2 பேர் செய்து விடுவார்கள். இப்போ டெஸ்டிங் என்கின்ற ஒரு துறையில் இருப்பவர்கள் சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, 10 பேர் செய்கிற வேலையை 2 பேர் செஞ்சுருவாங்க. அப்போ இந்த 8 பேருக்கு வேலை இல்லாமல் போகும். இது ஒரு இயல்பான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுவாங்க. ஐடி துறையில் ஒரு துறை மாறி 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 அதோட மிக விரைவாக செய்யக்கூடிய வர்த்தகம் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அது ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 2025 நடக்கக்கூடிய இரு மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீர்களே ஆனால், அமெரிக்காவை நம்பிதாங்க இந்தியா இருக்கிறது அல்லவா. அதாவது இந்தியாவில் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மி. நம்மளாவே நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் எதுவும் இல்லை. நம்ம அமெரிக்காவை சார்ந்த ஐடி துறை தான் இருக்கிறது. ஐடி துறையே படுத்துருங்க. அமெரிக்கா இல்லைன்னா இன்னைக்கு ஐடி துறை கிடையாது. அது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அமெரிக்கா பணத்தை ஆயிரம் இல்லை, கோடி இல்லை, அதுக்கும் மேலே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஜிசிசி கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்ற வகையில் இந்தியாவிலையும் மற்ற கண்ட்ரிலையும் அவங்க நிறுவனத்தினால தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதையும் மறுக்க முடியாத உண்மை. அப்போது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு இந்த நிலை எப்படி வந்துச்சுன்னா, அமெரிக்காவில் ஒரு பூமிங் எக்கானமி என்று சொல்வார்கள். அது ஒரு க்ரோயிங் எக்கானமி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பாலிசிஸ் வெளிநாட்டில் குறைந்த விலையில் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாலிசி அவர்கள் வைத்திருந்ததனால் நட்பு உறவோடு அவர்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட் ரிசெஷன் என்கின்ற எக்கனாமிக் சிச்சுவேஷன் சரியாக இல்லாதனால, பணவீக்கம் என்று சொல்வார்கள், இன்ஃப்ளேஷன், நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணி அதற்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போனதுனால இப்போ அவர்கள் அந்த எக்ஸ்பென்சஸை குறைக்கிறாங்க. இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் குறைக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாகும். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வெளிநாட்டுக்கு கொடுப்பது கம்மியாகும். இப்போ நம்ம சுருக்கமாக இதை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா முதல்ல நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கம்மி பண்ணால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கும் மற்ற சைனாலேருந்து வந்த மாணவர்களுக்கும் படித்த பிறகு அங்கே வேலை கிடைப்பது அரிதாக போகும். அடுத்தது இந்த வீசால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். 2025 30 வரைக்கும் ஸ்லோ டவுன் ஃபேஸ். அப்போ இந்த 5 வருடங்கள் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் அதிகமாக அமெரிக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடு அவர்கள் ஏற்கனவே வகுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ ஜாப்ஸே இருக்காது அப்படிங்கிற ஒரு தவறான தகவல் சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறைகளிலும் வரப்போகிறது. அப்போது பேங்கிங்கில் ஒரு பேங்க் போனீங்களா, முன்னெல்லாம் ஒரு 10 பேர் இருப்பாங்க, டெல்லர்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் கேஷியர் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணுறீங்க, இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக ஆகிடும். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வெறும் ஒருத்தரோ 2 பேரோ ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்க. மற்ற அனைத்து இயந்திரங்களாகவே இருக்கும். கேஷியர் மிஷின் அப்படின்னு இருக்கும். அங்கே கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறையிலும் வரப்போகுதுங்க. அதனால நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் படித்து முடித்தவர்களாக இருந்தாலும் ஏஐயில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ட்ரைனிங்கை எடுத்துக்கணும். அதில் நீங்கள் எங்கே ஃபிட் ஆவீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து எப்படி ஃபிட் ஆவீங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். இது மிக மிக முக்கியமான ஒரு தகவல். இரண்டாவது, அமெரிக்காவில் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு $500 பில்லியன் ஏஐ இண்டஸ்ட்ரியிலையும் செமிகண்டக்டர், நம்ம அந்த மைக்ரோ சிப்பில் எப்படி ஸ்டோரேஜ் ஃபாஸ்ட் பண்ணலாம், துரிதப்படுத்தலாம், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கூடிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலையும் பூம் இருக்குது. இந்த 2 செக்டாரும் பூமிங் செக்டார் தான், ஐடி துறையும் செமிகண்டக்டர் துறையும். ஆனால் வேலை வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய கேள்வி. வேலை வாய்ப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவர்களுக்கு மட்டுமே இருக்கும் என்கின்ற அளவில் வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும். என்ன படித்தா வேலை கிடைக்கும்,
பழைய இன்ஜினியரிங் இது மாதிரி படித்தா வேலை கிடைக்கும்னு நினைக்கிறத விட்டுட்டு இது வந்து ஸ்கில் பேஸ்டு லேர்னிங், இது வந்து டக்குன்னு ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு ஏஐ டூல் யூஸ் பண்ணி வேலை பண்ணுறதுக்கு துரிதமாக செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் வந்து இனிமேல் நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுவார்கள். மேலும் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போய் படித்தா, எம்பிஏ படித்தா, எம்எஸ் படித்தா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற அந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாமே மாறப்போகின்றன. 1.5 கோடி ரூபா, 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய் வரை செலவு செய்து அங்கே படிப்பது வந்து தரமான கல்வி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கேற்ற வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் 3, 4, 5 வருடங்களில் எல்லாமே மாறப்போகிறது. எல்லா கண்ட்ரீஸ்லையும் அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு, அவர்களுடைய பிரஜைகளுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. இப்போ வந்து ஒரு குளோபல் எக்கானமி ஒரு ஷ்ரிங்கிங் எக்கானமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் வந்து ஒரு ரிசெஷனை நோக்கி போய்கொண்டு தான் இருக்கின்றன. இது வந்து ஒரு தற்காலிகமான ரிசெஷன் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2030க்கு மேலே எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் இன்ஜின், இந்த மாதிரி தொழில்நுட்பம், மேலும் இதெல்லாம் மாறி வந்த பிறகு உங்களுக்கு 2030க்கு மேலே ஒரு ஸ்டெபிலைசேஷன் வரும். இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருந்து ஏஐ டெக்னாலஜி எல்லாருமே படிப்பாங்களா அப்படின்னா மாட்டாங்க. அப்போது நல்ல தரமான டாப் 10% இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. படிக்கிறவங்க வந்து நல்லா படிக்க முடிஞ்ச ஏஐ எடுத்துக்கோங்க, ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் பண்ணுங்கள். இந்த இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும், எம்டெக் படித்தா, எம்எஸ் படித்தா வேலை கிடைக்கும், அப்படிங்கிற எம்பிஏ படித்தா வேலை கிடைக்கும், எல்லாமே மாறி போச்சுங்க. உங்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் தெரியுமா தெரியாது, அவ்வளோதான் கேள்வி. அப்படி தெரியாதுன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. நம்ம வந்து இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய கிராமப்புறங்களில் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது, உங்களால் வந்து லேண்ட் அக்வைசிஷன் பண்ண முடியுமா, லீஸ்க்கு எடுக்க முடியுமா, நீங்கள் தொழில் பண்ண முடியுமா. நமது கவர்மெண்ட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இங்கேயே லோன் எடுத்து தொழில் செய்யக்கூடிய சில வாய்ப்புகளை அளித்து வருகிறார்கள். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. வேலை வாய்ப்பு என்பது இன்னும் குறையத்தான் போகிறது. வேலை இருக்கும், ஆனால் யாருக்கு இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பதிவிலிருந்து நீங்கள் இது வந்து கண்டிப்பாக ஏஐ டெக்னாலஜி எங்கே எப்படி வளருது என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். 500 பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலையும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ்லையும் வருது. ஆனால் ஏஐ பற்றிய ஒரு துரித படிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தயவு செய்து வெளிநாட்டுக்கு போனால் வேலை கிடைக்கும் என்கின்ற அந்த மனப்பான்மையை விட்டுவிட்டு எங்கே செக்யூர்டு ஜாப் கிடைக்கும், எங்கே வந்து லாங் டேர்ம் ஒரு 5 வருஷம் நல்லா ஸ்டேபிளாக இருக்க முடியும், எங்கே நீங்கள் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எக்கானமி, அந்த கண்ட்ரியோடைய பாலிசிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. விசா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வந்து படித்த பிறகு அமெரிக்காவிலையோ இல்லை கனடாவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ யூகேலையோ நெதர்லாண்ட்ஸ்லையோ சிங்கப்பூர்லையோ எங்கே கிடைச்சாலும் நீங்கள் அங்கே படித்தா 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதை அடுத்த 3 வருடத்துக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போய் எடுக்க முடியுமா? அந்த எக்கானமி பூமிங் எக்கானமின்னு பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி உலகம் ஓர் ரிசெஷனை நோக்கி சென்று கொண்டு இருப்பதனால், ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருப்பதனால், ரிசெஷன் வந்து பயப்பட வேண்டாம், ஒரு மாற்றம். அதாவது மெயின் ஃப்ரேம் எப்படி வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ் இப்படியெல்லாம் மாறிச்சோ அதே போன்று ஒரு பழைய டெக்னாலஜி புதிய டெக்னாலஜிக்கு வழிவகுக்கும். அப்போ நீங்கள் அவுடேட்டட் ஆனவர்கள் எல்லாம் புதுசாக நீங்கள் வந்து படித்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதே போன்று இந்த ரிசெஷன் ஒரு தற்காலிகமாக ஒரு 5-6 வருஷத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் என்ன படித்து உங்களை நீங்கள் துரிதப்படுத்த முடியும். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எது படித்தால் வேலை, எது ஸ்கில் பேஸ்டு லேர்னிங், ஜோஹோடைய நிறுவனர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸ்கில் வந்து +2 படித்து முடித்தவர்கள் கூட அவர்களுடைய கம்பெனியில் சேர முடியும். பைத்தன் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் சேரலாம், ஜாவா ஜேஎஸ்பி தெரிஞ்சால் சேரலாம், இல்லை லேட்டஸ்ட் டெக் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சால் சேரலாம். இப்போ வரக்கூடிய டெக்னாலஜிஸில் கிளவுட் சாஃப்ட்வேர், அதே மாதிரி இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி, இந்த ஸ்பேஸில் நிறைய இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் நல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கிளவுட் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன் கிளவுட், இப்படி நல்ல ஒரு துரிதமான ஒரு கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டால், ஒரு பிஎஸ்சி பிஏ படித்தால் கூட 1 வருடம் நல்லா இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை நல்லாயிருக்கும், ஸ்கை இஸ் த லிமிட் என்று சொல்லி மாணவர்களுக்கான இந்த பதிவை தயவு செய்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால்